சொல்லுங்கம்மா. வணக்கம், நான் விருத்தாச்சலத்துலேருந்து வரேன். பசுமை ஃபார்ம் மாமாக்கிட்ட தான் குட்டி எடுத்தேன். போன பேட்ச் குட்டி எடுத்தப்போ 61 குட்டி எடுத்தேன். அதில் ஒரு 5 குட்டி டெத் ஆகிடுச்சு. மிச்சம் ஒரு 57 குட்டிகிட்ட நான் சேல்ஸ் பண்ணேன். அதில் ஒரு 80 ரூபா கிடைச்சிது. அடுத்த ட்ரிப்பு இப்போ வந்திருக்கேன். இப்போ ஒரு 50 குட்டி எடுத்திருக்கேன். நல்ல மாமாட்ட அவர்கிட்ட தான் தீவனமும் எடுக்கிறேன். குட்டி வந்து நல்லா மாதம் 5 கிலோ வெயிட் ஏறுது. குட்டி தீவனத்தில் நல்ல தீவனமாக கொடுக்குறாரு. தீவனம் நல்லா குட்டியும் விரும்பி சாப்பிடுதுங்க. மாமாட்ட குட்டி எடுக்கலாம் துணிஞ்சு. நல்ல குட்டியாக நல்லா ஜாதி குட்டியாக எடுத்து கொடுக்குறாரு. மாதமும் அதுக்கேற்ற மாரி அவர் மாமா சொல்கிற மாதிரி 5 கிலோ வெயிட் ஏறுது. என் பண்ணையில் வச்சு நான் அதை செக் பண்ணி அவர் தீவனத்தை செக் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ 2வது பேட்ச் இப்போ ஒரு 50 குட்டி எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஜாதி குட்டியாக மாமா எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து வளர்த்துட்டு மாமா தீவனத்தை போட்டு வளர்த்து அது எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி. வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆடு சந்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் பாருங்கள், ஆடுகளுக்கு தேவையான அடர்த்திகள் ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை பற்றி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எதனால பார்த்தீங்கன்னா புக்கிங் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. கொடுக்க முடியாத பட்சத்தினால தான் வீடியோ போட முடியல. இப்போவும் சரி ஒரு இதுக்காக தான் போட்டேன். பார்த்துக்கிடுங்க எல்லாருமே. லாரி சர்வீஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 கூட தாராளமாக ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். லாரி சர்வீஸில் மட்டும் இப்போ லோக்கல் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆடு சந்தை தேவைப்படக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து திறப்படி புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாமே எட்டயபுரம் பொட்டு கடாய். இது பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் வந்து ஒரு 41 கடாய் இருக்குது. எல்லாமே தரமான குட்டி. உயிரடைவு தான் சராசரியாக ஒரு 16 to 17 கிலோ 16 கிலோ தாராளமாக இருக்கும். ஜோடி பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கி கொடுத்தோம்னா 16,500 ஜோடி. லைவ் வெயிட் ஒட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெயிட்டை போட்டு பார்த்துருக்காங்க. 15 கிலோ இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சந்தையிலேருந்து எடுக்கும்போது நல்லா கூட்டி 2 நாள் எம்டியாக இருந்த கூட்டி 16 கிலோ தாராளமாக இருக்கும். இன்றைக்கி வளப்புட்டி மதிப்பு 500 மதிப்பு குறையில்லாமல் சந்தையில் விற்றுட்டு இருக்குது. 500, 520, 530 இந்த மாதிரி விற்றுட்டு இருக்குது. எல்லாமே தரமான ஊட்டி எட்டயபுரம் போட்டு விட்டு சூப்பர் ஊட்டி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பக்கத்து கடாய்க்கு இந்த வருஷம் பக்கத்து பண்ணிக்கு ஒரு 20-30 ஊட்டி விற்றுடலாம். ஒரு 10-15 ஊட்டி நம்ம கறிக்கு விற்கிற மாதிரி இருக்கும். மற்ற அதில் பெரிய ஊட்டிகளும் நிறையா இருந்தது. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி. இந்த குட்டியில் ஃபுல்லாமே நம்ம யாருக்கு வாங்கி கொடுத்துருந்தோன்னா, நம்ம திடீரில் நம்பி மாமா அட்வொகேட்டாக இருக்காப்புல. அவருக்கு ஆல்ரெடி ஒரு 3 திருப்பி எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி எடுத்து விற்பனை பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு நல்ல லாபம் கிடச்சிது. குட்டி நம்ம தீவனத்தை பற்றி எல்லாமே பேசினாப்புல. கண்டிப்பாக அவர் நேரில் வரும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது அவர் தான் அந்த கடையை வாங்கி கொடுத்தோம். 13,500 வாங்கி கொடுத்துருந்தோம். சந்தையில் அந்த குட்டி சொன்ன விலையை பார்த்தா பயந்துருவீங்க. ஜோடி 17,000 ரூபா. ஃபஸ்ட்டு விலையே வைக்க முடியல. ஜோடி 17,000 சொன்னாப்புல. அதுக்கப்புறம் என்ன இப்படி சொல்கிறீங்க வைக்கன்னு சொல்லி பேசி மாமாட்ட நம்ம ரொம்ப வேண்டிய மாமா கருப்பசாமி மாமா நமக்காண்டி விட்டு கொடுப்பாப்புல. என்ன சொல்லணும்னா, யாராவது வந்து விலை கட்டால் கூட என் மாப்பிள்ள வர வேண்டியிருக்கு வந்தோன்னா தாரேன் அப்படி சொல்லக்கூடிய ஆள். நல்ல மனுஷன், எங்கள்கிட்ட அனுசரிக்கக்கூடிய ஆள். அவரோட கடைசி பார்த்தீங்கன்னா 13,500 நம்ம அந்த விலைக்கு தான் முடித்த மாதிரி முடித்தோம். எடுத்து அப்படி கஸ்டமர் டேரெக்டாக வந்தாப்புல அவருக்கு பார்த்து ஏற்றி விட்டாச்சு. நல்ல தரமான ஊட்டிகள் தான் எல்லாமே சூப்பர் ஊட்டி. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி. நம்ம முருகன் மாமா பேசிட்டு முருகன் ஒரு 60 குட்டி கொண்டாப்புல. எல்லாமே நல்லா வளர்த்த குட்டி. எப்படின்னா ஆட்டில் வந்து எடுத்து அவங்க ஆல்ரெடி வளர்த்து ஒரு 2-2.5 மாதம் வளர்த்துருக்காப்புல. கடாய் கறிக்கு ஒரு 12 கிலோ தாராளமாக இருக்கும். ஜோடி பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட ஒரு வேலை கடைசி கறிக்கடைக்காரங்க 21 சில்லறை ஏதோ கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே இல்லை தரமாக. இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டு கடை. லைவ் வீட்டுக்கு ஒரு 17 கிலோ 16 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல ஜாதிக்கூறு. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 15,700, 15,800 முடிச்சு கொடுத்தோம். எல்லாமே தரமான ஊட்டி. அடுத்த பக்கத்து கொண்டேக்கெல்லாம் டாப்பாக இருக்கும். குவாலிட்டிலாம் அப்படி ஒரு குவாலிட்டி. எல்லாமே ரொம்ப ஒரிஜினலான கலர். எதுவுமே சுமாரான ஊட்டியே கிடையாது. எல்லாமே தரமான கடாய். எல்லாமே இது நம்ம சேலம் சைடில் தான் ஒரு கஸ்டமர் 30 ஊட்டி வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்லா சூப்பர் ஊட்டி. வளர்ப்புக்கு சூப்பர் ஊட்டி. இந்த கடையை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட் டைம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் வந்தாப்புல அவருக்கு ஏற்றி விட்டுருக்கோம். பொட்டு கடாயை ஃபுல்லாமே ஒரு 41 ஊட்டி. மேலே வந்து அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 35 ஊட்டி. மேலே மயிலம்பாடி கீழே போட்டு ஊட்டி. 2 பேருக்கு வண்டி அனுப்பிவிட்டு வண்டியோட என்ன வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக ஒரே வண்டியை பிடிச்சி இப்போ நம்ம வண்டி கொடுத்தா இப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவங்க தனித்தனி வண்டி பிடிச்சாங்கன்னா 2 பேரும் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும். மொத்தம் ஒரு 8,000 10,000 வருது வாடகையில் நம்ம ஒரு 5 ரூபா தான் வாங்கியிருந்தோம். சரி ரைட்டு, ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது ஃபுல்லாமே நம்ம தலையாரி மாமாவுடைய கடை. ஜோடி 18 ரூபான்னு விற்பனை ஆச்சு. லைவ் வெயிட் ஒரு 18 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல தரமான ஊட்டி. வளர்ப்புக்கு சூப்பர் ஊட்டி. நல்ல ஜாதிக்குறான ஊட்டி. ஒன்று கூட உடசல் கிடசல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல ஜாதிக்குறி. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியான ஊட்டி. அது ஃபுல்லாமே வளர்ப்புக்காக ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாப்புல. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி. நம்ம வந்து 12,500 கேட்டிருக்கோம்.
ஆமாம் இங்கிட்டு வாங்க ஒரு வெட்டு போயிட்டு ஜோடி பார்த்தீங்கன்னா 12,500 12,000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. எல்லாமே நல்ல தரமான குட்டி, நல்ல ப்ரீடு, எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு. இந்த எட்டயபுரம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் குட்டிகள் எல்லாமே தரமாக இருக்கும், நல்லா ஒரிஜினலாக இருக்கும். இல்லை செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி எதுவுமே வராது, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் வரும். பூராமே மயிலம்பாடி தான், எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது. அது மாதிரி சந்தை டைமிங் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரமே ஆரம்பிச்சிடும். வியாழக்கிழமை சாயந்தரம் நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் சந்தைக்குள்ள வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் ஓரளவு நெருக்கி எல்லாமே விற்பனை ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு குட்டிகளே இருக்காது. எல்லாமே ரொம்ப சம்மந்தமில்லாத சுமாரான குட்டி, அந்தளவு ஒப்பேராத குட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். சந்தைக்கு வரக்கூடியவங்க முன்னாடியே வந்துடுங்க, டயத்தை செட் பண்ணி. சரிங்களா? இது ஃபுல்லாமே அதுக்கு முந்தின வாரத்தில் உள்ள சந்தை. இது ஃபுல்லாமே நம்ம ரொம்ப வேண்டியமாக அந்த கடைகள் ஃபுல்லாமே கொண்டு வந்தாப்புல. நம்ம 2-3 கடைகளும் கேட்டிருந்தோம் வேலைக்கு. வேலை முன்ன பண்ண சொன்னால கிளம்பிட்டோம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காப்புல. நான் இப்போ 50 ரூபா சொன்னாப்புல, நான் 25 ரூபாய்க்கு கேட்டு 30 ரூபாய்க்கு கேட்டேன். கடைசி 35 ரூபாய்க்கு விற்பனை இருக்குது. 35 ரூபாய்க்கு விற்பனை இருக்குது. நல்ல தரமான குட்டி, 6 பில்லு, நல்ல பெருவட்டு சைஸு, நல்ல தரமான கடை. நீங்கள் சண்டைக்கு வச்சுக்கலாம், வேறு எந்த யூஸ்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் கடை லேசாக விட்டுருக்கு, நம்ம கொண்டு போய் நல்ல இறையெல்லாம் போட்டு ஏற்றி ரெடி பண்ணணும் கடையை. நம்ம தலையாரி மாமா குட்டிகளெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நம்ம திருவண்ணாமலை கோயில்படி சைடு 2 பேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நிலவரத்தை பற்றி. ஆல்ரெடி அவங்களோட முன்னாடிலாம் நான் அவங்க ஃபார்மில் போய் டேரெக்டாக குட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த அப்படி நேரில் சந்தையில் வந்தப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர்கிட்ட பேசும்போது கூட. அவங்க வீடியோ ரெகுலராக வாரம் ஃபுல்லாக பார்த்துருவேன், எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். உங்களை வச்சு நிறைய விஷயம் நாங்கள் கற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வயசுக்கு ரொம்ப மூத்தாள். ஃபுல்லாமே குட்டி ஃபுல்லாக விற்பனை ஆயிடுச்சு நெருக்கி. இந்த டைமிங்லாம் ஓரளவு நெருக்கி முடிஞ்சிடும். நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு வேலை நைட்டே ஓரளவு நெருக்கி முடிஞ்சிடும். இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம எங்கே அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா திருச்சி சைடு அனுப்பியிருந்தோம். திருச்சி வசந்தம் ஃபார்ம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஊட்டி அனுப்பியிருந்தோம். ஒரே வண்டியில் மேலே எங்கேயும் போட்டு அனுப்பியிருந்தோம். எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி தான், எல்லாமே நல்ல தரமான ஊட்டி. இன்றைக்கி இதே கூட்டி தான் போன வாரம் ஒரு எடுத்துக்கும் 13 சில்லறை எடுத்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இதே கூட்டி தான் இன்றைக்கி ஜோடி 15,000 இந்த வாரம். அப்படி போயிட்டு நிலவரம். நான் வாரம் ஆட்களை பொறுத்து விலை கூடுது. அதிகமான ஆட்கள் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை கூடுது. அந்தளவுக்கு ஆட்கள் வரல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை குறையுது. அதனால் வரக்கூடியவங்க பொறுமையாக பார்த்து, ஏன்னா பக்கத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்றைக்கி எந்த விலைக்கு விற்கோ அது வந்து கிலோவுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா கண்டிப்பாக குறைஞ்சா விற்கும். சரிங்களா? அதனால் எடுக்கக்கூடியவங்க இதுக்கப்புறம் ரேட்டு குறையும், அதை கணக்கு பண்ணி பார்த்து குட்டிகள் எடுங்க. சும்மா எல்லோரும் எடுக்காங்கன்னு சொல்லி நீங்களும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா நமக்கு புக்கிங்கே பார்த்தீங்கன்னா 1000 குட்டிக்கு மேலே இருக்குது. புக்கிங் அவ்வளோ புக்கிங் இருக்குது. நான் நினச்சா சந்தைக்கு வந்து வாரம் 1000 கூட ஏற்றி விடலாம். ஆனால் அப்படி விட முடியாது, ஏன்னா அதில் லாபம் இருக்காது. அதனால் பார்த்து எந்த வாரம் விலை குறைதோ அந்த ஒரே வாரம் ஆள் வரணும்னா என்னால் 2000 கோடி வைனாலும் அழிக்க முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக நம்ம கையில் வச்சுருக்கோம். இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பில் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வெளியே எடுக்கனாலும் எடுங்கண்ணா, இப்போ விலைவாசி கூட இருக்குது, நான் எடுத்து கொடுத்தா லாபம் இருக்காதுன்னு சொல்லி மாற்றுவேன். மற்ற ஆட்கள் மாதிரி குட்டிக்கு 100 ரூபா கமிஷனுக்காக நல்ல குட்டி இது வளர்ந்துரும் 12 கிலோ குட்டியை போய் 15 கிலோ வரும் 16 கிலோ வரும்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. இதில் எடுத்தால் உங்களுக்கு லாபம் இருக்கும், இது எடுக்கலாம் லாபம் இருக்காது. என் பக்கத்துலேயே பிடிச்சிக்கிடுங்க. ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்து நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். நீங்கள் வெளியே எடுத்து நஷ்டமாக லாபம் அது அவங்கள சார்ந்தது. நம்ம எடுத்து கொடுக்கணும், அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவன்.